இந்த ஜோடியோட கிரியேட்டிவ் டீம் இருக்காங்க தெரியுமா? பயங்கரமா யோசிக்கிறாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய அதாவது டிஃப்ரெண்ட்டா நம்ம பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இப்ப ஐபிஎல் பயங்கரமா போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால இப்ப என்னன்னா, ஜோடியில ஜேபிஎல் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஜோடி பிரீமியர் லீக். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1 கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, சீசன் 1 வெர்சஸ் சீசன் 2 அப்படின்ற மாரி ஆக்கிட்டாங்க. ஸோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா யாருன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் தான் வந்து சீசன் 1 வந்து லீட் பண்றாரு. ஸோ அந்த டீமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டாங்க. அண்ட் அடுத்து சீசன் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதேவி மேம் தான் வந்து லீட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஸ்ரீ பாப்பா சேலஞ்சர்ஸ் அப்படின்ற மாரி பேர் வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஜேபிஎல்ல பார்த்தீங்கன்னா, ட்ராஃபிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜேபிஎல் ட்ராஃபிய வந்து யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி வந்து இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனா இதில மேஜர் மிஸ்ஸிங் என்ன தெரியுமா? நம்ம ரம்பா மேம வந்து காணோம். என்னடா அவங்கள காணோமே அப்படின்னு பார்த்தா, அப்பதான் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா மேம வந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. ஸோ அவங்க உள்ள வந்தோனமே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மேல் டான்சர்ஸுமே வந்து அப்படியே ரோஸா எடுத்துட்டு வந்து அங்க இங்கன்னு வந்து ஆடி பயங்கரமா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டரும் வந்து சுகன்யா மேமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாண்டி மாஸ்டர் அவர் வந்து ஆடுறாருனாலே வந்து அது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலோ கிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம்ல இருந்துமே ஒருத்தரை இறக்கி சோலோ டான்ஸ் பேட்டில் மாரி வைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1ல இருந்து நம்ம கலை வராரு. அண்ட் சீசன் 2ல பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. நீங்க விஜய் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல டான்ஸ் ஆடி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி, என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது விஜய் தானா அப்படிங்கிற மாரி எனக்கு டவுட்டாவே இருந்ததுங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்பீடா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருந்தது. அதாவது அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலிமினேஷன், என்கவுண்டர் அந்த மாரி மேட்டர்லாம் கிடையாது இல்லையா? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் மாரி தான். ஸோ அந்த டென்ஷன் மைண்ட்ல இல்ல அப்படிங்கிறது உண்மையாவே இன்னைக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே தெரிஞ்சுது. அதுவும் இல்லாம ஓல்ட் கண்டஸ்டன்ட்ஸோட நம்ம ஆடுறோன்றப்போ, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காம்படிஷன் ஸ்பிரிட்டுமே வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்களோட கான்செப்ட்டே நல்லா இருந்தது. ஸோ நம்ம விஜய் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் யூசுவலாவே வந்து விஜய்யோட சாங்ஸ் தான் எடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அதே மாரி தான் இதுலயும் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ திடீர்னு திரும்ப அவரோட அந்த ஜாக்கெட்ல பின்னாடி அந்த ஜெர்சி நம்பர் 10 வந்து போட்டிருந்தது. அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி அப்படின்னு ஸோ நம்ம டெண்டுல்கர் தானே அது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கலை வராரு. அவரோடதுல பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்பர் 7 போட்டு கீழ தளபதி அப்படின்ற மாரி போட்டிருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டான்ஸ் பேட்டில் மாரி 2 பேரும் ஆடுறாங்க. ஸோ அதில சில இடங்கள்லாம் கலையோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. 2 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. யார பார்க்கறதுன்னே தெரியல. 2 பேரையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதே மாரி இவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸுமே அதே தான் சொல்றாங்க. "என்னப்பா விஜய் இந்த மாரி நீ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோ, இல்ல இந்த எமோஷன்ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்னர் அதாவது ஜோடியோட ஆடுறப்போ நாங்க பார்த்ததே கிடையாதே. இதெல்லாம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே பேசாம தனியாவே ஆடிருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆப்போசிட்ல ஸ்ரேயா உட்காந்து அங்கருந்து அவங்க எனக்கு குடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க என்ன சியர் அப் பண்ணதுல தான் நான் இப்படி ஆடினேன் அப்படிங்கிற மாரிலாம் அவர் சமாளிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே யூசுவலா அந்த லைட் ப்ளே மாரி பண்ணி கிரீன் லைட் அந்த மாரி தானே குடுப்பாங்க. ஸோ அது கிடையாதுங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜேபிஎல் அப்படிங்கிறதுனால இதுல வந்து ரன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்க சூப்பர்பா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6 ரன்ஸ் குடுப்பாங்களாம். சூப்பரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 ரன்ஸ் குடுப்பாங்களாம். மட்டமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து 1 ரன் குடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, 3 ஜட்ஜஸுமே வந்து 6 தான் குடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டையாவே வந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுகன்யா மேம்க்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கவுண்டர் அதாவது இவங்க வந்து செல்ல கவுண்டர்ன்னு சொல்றாங்க. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வருங்க படம் பேர் சொன்னா அப்படின்ற மாரி. ஸோ அந்த படத்துல இந்த மனோரமா அண்ட் சுகன்யா மேம் இவங்க பண்ண அந்த ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் அந்த பல்லெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அத அப்படியே ரீகிரியேட் பண்ற மாரி யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலி பழைய சீசன்லேருந்து டாலியும், நம்ம ஸ்ரேயா 2 பேரும் சேர்ந்து வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. டாலி உண்மையிலேயே பார்க்கணுங்க. அந்த டயலாக் டெலிவரிலாம் செம்மையா இருந்தது. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ரேயா வந்து இந்த லாங்குவேஜ் வந்து தடுமாறி பேசுவாங்க இல்லையா? அவங்க வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாம அவங்களும் டயலாக் டெலிவரி செம்மையா பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா, அத ரீவைண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3, 4 வாட்டி அத ரிப்பீட் பண்ணாங்க. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் வெர்ஷன் அதாவது இங்கேருந்து நம்ம டாலி மனோரமா அவங்களோட வெர்ஷன வந்து பேசுறாங்க. அண்ட் அங்கேருந்து ஒரிஜினல் சுகன்யாவே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே டயலாக ரிப்பீட் பண்ணாங்க. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு என்டையர் எபிசோட்ல எப்படா முடியும் அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ பார்த்த உங்களுக்கும் அதே மாரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அப்ப நம்ம சுகன்யா மேம் வந்து கேட்குறாங்க, "ஏங்க இது டான்ஸ் ஷோ தாங்க. நீங்க என்னமோ டாக் ஷோ மாரி பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்றப்போ நம்ம ரியோ வந்து ஒரு உண்மையான உண்மைய ஒண்ணு சொல்லுவாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாங்க சிங்கிங் ஷோல காமெடி பண்ணுவோம். காமெடி ஷோல சீரியஸா இருப்போம். அண்ட் இது மாரி டான்ஸ் ஷோல சிங்கிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி தாங்க நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குயின்ஸ் 2 பேருக்குள்ளார சோலோ பேட்டில் நடக்குதுங்க. எந்த 2 குயின்னா ஸ்ரேயா அண்ட் டாலிக்குள்ளார. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த மையா மையா சாங், அதுக்கப்புறம் ஐம் அ டிஸ்கோ டான்சர், ஆ கடைசியா பார்த்தீங்கன்னா, ரஹத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு கூட ஒரு 4, 5 பாட்டுக்கு வந்து இவங்க ஆடியிருப்பாங்க. ஸோ எடுத்தோனே அந்த மையா மையாக்கு அந்த பெல்லி டான்ஸ் மாதிரி அவங்களோட காஸ்டியூமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ரொம்ப அழகா செமையா பண்ணியிருப்பாங்க. ஆனா இதில என்ன தெரியுமா? விஜய்க்கு சொன்ன அதே மேட்டர் தாங்க. ஸ்ரேயா என்னமோ தெர்ல பிச்சு உதறிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக் 100% ஃபங்ஷனல் ஸ்ரேயாவ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் ஸ்ரேயாவா, டாலியான்னு பார்க்குறப்போ ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு ஸ்ரேயா தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டே இருந்தேங்க. அவ்ளோ அழகா பண்ணாங்க. நடுவுல ஒரு இடத்துலலாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? செம்மையா இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த விஜய், ஸ்ரேயா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணப்பவே நான் 2 முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்ரேயாவோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, மைன்யூட்டா சில விஷயங்களுக்குலாம் எக்ஸ்பிரஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. சூப்பரா இருந்தது பார்க்க. டாலியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கர நீட்டா நல்லா இருந்தது. ஆனா எனர்ஜி கம்பேரிசன் வரப்போ எனக்கு ஸ்ரேயா வந்து ஒரு ஸ்டெப் மேல இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம சுகன்யா மேம் என்ன சொல்றாங்கன்னா, "செம்மையா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. அதுவும் ஒரு ஒரு மூவுக்குமே வந்து அவ்வளோ ஒரு ஹெவியான மூவா இருந்தது. செம்ம எனர்ஜி தேவைப்பட்டுச்சு." நீங்க ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாக்கு வந்து எல்லாருமே 6 குடுத்துடுறாங்க. ஆனா டாலிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதேவி மேம் மட்டும் 4 குடுக்குறாங்க. அந்த 4 அப்படிங்கிற நம்பர பார்த்தோனே நம்ம சாண்டி மாஸ்டர் எந்திரிக்கிறாரு. அண்ட் அவங்க டீம் அதாவது சீசன் 1 டீம் எல்லாரும் அப்படியே ஸ்டேஜ்க்கு வந்து எனக்கு 4 கிடைச்சிச்சு. நம்ம டீமுக்கு 4 கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அங்க என்ஜாய் பண்ற மாரி போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களே போய் ராக்கி பாய் எல்லாம் வேற அடிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சோலோ சேலஞ்ச் பார்த்தோம் தெரியுமா? இப்ப என்ன அப்படின்னா, டூயல் சேலஞ்ச் ரவுண்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணிமா அண்ட் குருநாத் வராங்க. அண்ட் சீசன் 1லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் வின்னர் அதாவது தனுஷ் அண்ட் ஜஸ்டினா இவங்க 2 பேரும் வந்து ஆடுறாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்கள் கம்மியாக ஆக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது குறைஞ்சு, அந்த அவுட் சைடு அந்த கன்டென்ட் தான் ஹெவியா போகும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா, வர்கீஸ் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் ஏன்னா ஒரு ஊட்டியில இருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறனால, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இடியாப்ப பரம்பரைன்ற அளவுக்கு இவங்கலாம் இடியாப்பத்த எடுக்கிறது, சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஆட வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாங்க ஸ்டேஜுக்கே அவங்க வராங்க. அதுலயும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குலாம் எனர்ஜி போயிடும். எப்படி அதுக்கப்புறமா எனர்ஜியா ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அருணிமா அண்ட் குருநாத் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அருணிமா கிளாசிக்கல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே அவ்வளோ அழகா கிரேஸ்ஃபுல்லா செம்ம ஒரு நீட்டா இருந்தது அவங்களோட கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸு. நான் கூட இவங்களுக்கு ஆல்ரெடி ஆடத் தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் முடியிறப்போ தான் சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அட்டெம்ப்ட் பண்றாங்களா? ஆனா உண்மையா பார்க்கறதுக்கு அப்படி இல்ல. சூப்பரா இருந்தது அவங்க ஆடுனது. அண்ட் குருநாத் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ ஒரு மாரி ஒரு ஃபியூஷன் டான்ஸ் மாரி இருந்தது. ஆனா, இதில எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு ரெடி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒரு மாரி அந்த கிளாசிக்கலும், இந்த வெஸ்டர்னும் மிக்ஸ் ஆன மாரி அப்பப்பப்பா! செம்மையா இருந்தது. அது கேட்கவே செம்ம வைபா இருந்தது. நான் இப்ப அது எங்கேயாவது கிடைச்சா டவுன்லோட் பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு வந்து நான் வந்து எனக்கு அந்த சாங் ரொம்பவே புடிச்சிருச்சு. அந்த சாங் மிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில அவங்களோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்ததுங்க. குருநாத்லாம் எத்தன ஃப்ளோர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணாரு. அப்பா! ரொம்ப ஹெவி டான்ஸா இருந்தது. சூப்பரா பண்ணியிருந்தாரு குருநாத். ஈவன் ஃபினிஷிங்லயுமே பார்த்தீங்கன்னா, அருணிமா வந்து அந்த கிளாசிக்கல்ல ஸ்பின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. குருநாத் வந்து ஃப்ளோர்ல வந்து ஒரு ஸ்பின் மாரி பண்ணியிருப்பாருங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த டான்ஸோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் குடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நான் வந்து குருநாத்திய தாம்மா பார்த்துட்டு இருந்தேன். அருணிமா உன்ன பார்க்கவே இல்லம்மா சாரி" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு என்னமோ 2 பேருமே ஈக்குவலா பண்ண மாரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு 2 பேர் பண்ணதுமே ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ட் ஜஸ்டினா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களது ஓப்பனிங் சீனே செம்மையா இருக்கும். அதாவது தனுஷ் வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஜஸ்டினா பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல வந்து அப்படியே தலைகீழ அப்படி அப்சைட் டவுனா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இவரு காலுக்கு நடுவுல அவங்க தலை தெரியும். ஸோ அதுவே நல்லாருக்கும். அப்படியே தூக்கி ஃப்ரண்ட்ல போடுவாரு. அண்ட் இவங்க பெண்ட் பண்ணி திரும்ப அதே மாரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டார்ட் செம்மையா இருந்தது. அண்ட் இவங்க 2 பேரும் சொல்லவே வேணாம். செம்ம டான்ஸரு. தனுஷ் பார்த்தீங்கன்னா, ஏர்லயே தான் இருந்தாரு. அதாவது குருநாத் வெர்சஸ் தனுஷ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு போட்டியா இருந்தது. அதுவும் திரும்பி நின்னுட்டு வந்து டக்குன்னு ஜஸ்டினா ஒரு ஸ்ப்ளிட் ஒண்ணு படாக்குன்னு போடுவாங்க. அது செம்மையா இருந்தது பார்க்க. ரொம்ப அசால்ட்டா ஈஸியா பண்ண மாரி இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்போ தான் ஆஹா! ரொம்ப ஈஸி நம்ம பண்ணிடலாம் போலயே அப்படிலாம் தோணுது. பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. ஸோ இவங்களுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே பயங்கரமா பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஈக்குவல் தான். ஆனா ஸ்கோர்ஸ் வரப்போ என்ன தெரியுமா ஆயிருச்சு? தனுஷ் அண்ட் ஜஸ்டினாக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 6 குடுத்துட்டாங்க. ஆனா குருநாத் அண்ட் அருணிமாக்கு நம்ம ஸ்ரீதேவி மேம் வந்து 4 அப்படின்னு குடுத்தாங்க. இது என்னால ஒத்துக்கவே முடியல. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 4 குடுக்கணுமா? அது வந்து வேணும்னே அதாவது சோலோல வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து டியூவல்ல வந்து இவங்க வின் பண்ணிட்டோம். 2மே ஈக்குவல். சீசன் 1, சீசன் 2 ஈக்குவல்ன்ற மாரி காட்டணும். அப்படின்றதுக்காகவே வந்து இவங்களுக்கு 4 குடுத்த மாரி இருந்தது. ஏன்னா குருநாத், அருணிமா ஆடுனதுக்குலாம் ஏங்க 4 குடுத்தீங்க? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதுக்கு 4 குடுத்தது உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க அதுக்கு 6 தாங்க குடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க.
ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸஸையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து திரும்ப இதே தான் கண்டினியூ ஆகும் இல்லையா? ஸோ இன்னும் என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஃபைனலாக ட்ராஃபி யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா 2 பேருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.